ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு மை சேனல் மக்களே. இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படின்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க வசதியாக இருக்கும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இத்தனை பேர் பார்க்குறாங்க நம்ம வீடியோஸ் அப்படின்னு. சரியா? சரி வாங்க. இன்னைக்கும் மீன் வாங்குற இதுதான் மக்களே. மீன் என்ன வாங்கணுங்கிறதா. இன்னைக்கு அந்த அன்னைக்கு காலையில் 8 மணிக்கே டானி மீன் கொண்டு வந்தாச்சு. ஆனால் என்னென்னா ரொம்ப பெரிய மீன் மக்களே. நான் எழும்பி வெளியில் வரேன், எங்கள் அந்தானே பெரிய மீனை தூக்கி வச்சுட்ருவாங்க. எனக்கு ஒரே ஷாக். இவ்வளவு மீன் எங்கள் அம்மா வாங்குறாங்களான்னு. அதனால எனக்கு ஒரு டவுட் வரல. இது ரொம்ப ரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணா இது எவ்வளோ ரூபான்னு? ₹200 தான் மக்களே. முள்ளு தலை எல்லாம் ₹200 தான் பார்த்துக்கோங்க. சூப்பராக எங்கள் அண்ணன் அந்த அண்ணன் வந்து பொதுவாகவே எங்களுக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கடியும் அழகாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா இந்த யூடியூப்பில் நான் வீடியோ போடுறதுல விருப்பமே இல்லை. நல்லா என்ன நக்கல் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. இவளுக்கு வேறு வேலையே இல்லை, காலையில் ஆனோன்னு அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு போட்டுட்ருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அதே தான் இன்றைக்கி வந்து சொன்னாங்க. நான் வீடியோ எடுத்தோன்னே இந்த வீடியோவும் போடுவா பார்த்துக்கோ, உலகத்துல எல்லாத்தையும் மீனை வெட்டுறாங்க அப்படி இப்படின்னு போடுவா பார்த்துக்கோ, இவளுக்கு வீடியோவை யார் பார்க்க போகிறான்னு. நான் அப்போ சொன்னேன் பார்த்துக்கோங்க மக்களே. ஒரு நாள் நான் இல்லை ஹிட் ஆகி பெரிய அவார்டெல்லாம் வாங்க போகிறப்போ உங்களை கூப்பிட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்பா அப்படின்னு சொன்னேன். முதல்ல போய் பாரு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி மக்களே, அப்படி எங்கள் அப்பா கொஞ்சம் என்ன கிண்டல் அடிக்க நான் அதை பொருட்படுத்தாமல் மீனை வீடியோ எடுக்கிற வீடியோலேயே மீனை வந்து கட் பண்ணுறத அழகாக வீடியோ எடுக்கணுங்கிறதுலேயே மூழ்கி போயிருந்தேன். அப்படியே இருந்தானே அழகாக பாட் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை அவங்க கட் பண்ணி கொடுத்தனால ஈஸி. இதே இதில் நம்ம கட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க மக்களே, ரொம்ப கஷ்டம். ஏன் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் சாதாரணமாக நம்மளால கட் பண்ண முடியாது. பெரிய கத்தி வேணும். அந்த கத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம பெண்டெல்லாம் கிழிஞ்சு போவோம் மக்களே. ரொம்ப கஷ்டம் ஆகிவோம் பார்த்துக்கோங்க. ஒரு சாலை கட் பண்ண வெட்டுறதுக்கே க்ளீன் பண்ணுறதுக்கே அதுக்குள்ளே கத்தி இல்லைன்னா டேஞ்சர் ஆயிரும். அதனால இந்த அண்ணன் இப்படி க்ளீன் பண்ணி கொடுத்தாதான் நம்மளால நீட்டாக மீன் வாங்க முடியும் பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா வந்து அப்படியே கிளம்ப அதுக்கப்புறம் நான் முடிஞ்சுன்னு யோசித்தேன். ஆனால் திருப்பி அந்த அண்ணன் தலையை கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா புரிஞ்சு எங்கள் அம்மா மெயினாக ஃபுல் வாங்கிட்டாங்க. ஃபுல்லாக ₹200 வாங்கியிருக்காங்க. லாபம் பார்த்துக்கோங்க. ரொம்ப லாபம் மக்களே இது. சரி அம்மி தலையும் கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தலை முள்ளு மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிடலையோ ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அப்படிதான். அதுக்கப்புறம் தலையும் சூப்பராக கட் பண்ணிட்டாங்க. அந்த அண்ணன்ட்ட இருக்க கத்தி கொஞ்சம் கூர்மையா இருக்கு. அதனால அழகா ஜிக் 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 ஜிக்னு கட் பண்ணிட்டாங்க. இதே இது நம்மட்ட இருக்க கத்திய வச்சு கட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க மக்களே, அப்படி புடிச்சு இழுக்க தான் செய்யணும். பின்ன சில பேர் இதுக்கெல்லாம் தனியா கத்தி வச்சிருக்காங்க. எங்க வீட்ல கிடையாது மக்களே. அதனால தான் இந்த அண்ணன்ட்டயே நாங்க கட் பண்ணிடுவோம். ஆனா இது கடையில கட் பண்ணி கேட்டோம்னா, அவங்க இதுக்கு தனியா பிரைஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ரூபா வாங்குவாங்க. ஆனா இந்த அண்ணன் பாருங்க அப்படி இல்ல. நமக்கு ஃப்ரீயாவே கட் பண்ணி அழகா குடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி உங்க வீட்டுக்கிட்ட யாராவது மீன் கொண்டு வந்தாங்கன்னா, யோசிக்காம வாங்குங்க. ஃப்ரெஷ் மீன் நல்லா அழகா கட் பண்ணி குடுப்பாங்க. சரியா? பாய். இன்னொரு மீன் வீடியோட இல்ல வேற ஏதாவது ஒரு வீடியோட உங்கள வந்து சந்திக்கிறேன். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப்